வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியான செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இஞ்சி சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 50 கிராம் அளவில் இஞ்சி எடுத்து தோல் சீவி கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 7 மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செய்துக்கலாம். புளி ஒரு சின்ன துண்டு, துருவின தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவில் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு இருப்பு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ணின இஞ்சி துண்டுங்களை போட்டு ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி துண்டு கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் புளியையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு துருவின தேங்காயை சேர்த்து பரட்டி விட்டுட்டு இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி கப்பில் போட்டு திக்காக சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி கப்பில் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் 7 சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும். காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 3 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் சரியாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மிக்சி கப்பு கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து திக்காக தான் இருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ திரும்பவும் இருப்பு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். இது பொரியிறப்ப ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு எல்லாம் பொரிஞ்சது இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியான இஞ்சி சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.